மேற்கு வங்கத்தில் கல்கத்தா நகர் அருகே வேலூர் என்ற ஒரு ஊரு. அங்கே பிறந்தவராம் நரேந்திரநாத் தத்தா பேரு. சுவாமி விவேகானந்தர் வரலாறு கேளு. இறையருளும் குருவருளும் கலந்த தேகம், திருவருள் நிறைந்த அஷ்டாங்க யோகம். இறையருளும் குருவருளும் கலந்த தேகம், திருவருள் நிறைந்த அஷ்டாங்க யோகம். 1863 ஆண்டு ஜனவரி மாதம் 12 பிறந்தார். 1863 ஆண்டு ஜனவரி மாதம் 12 பிறந்தார். விஸ்வநாத தத்தா, புவனேஸ்வரி தேவி விவேக மிகு தம்பதியர் பெற்ற பிள்ளை பாரு. கல்வி இசை கலைகள் என பள்ளி படிப்பை முடித்தார். கருத்தான ஆன்மீக தியானத்தில் நிலைத்தார். அருகிருந்த காளி கோயில் பூசாரியுமான ராமகிருஷ்ண பரமஹம்சரை முதல் சந்தித்தார். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் குருவடி சரணம், அன்னை சாரதா தேவி திருவடி சரணம். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண குருவடி சரணம், அன்னை சாரதா தேவி திருவடி சரணம். நரேந்திரநாத் பெயர் மாற்றம் விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை குருவாக ஏற்றார். நரேந்திரநாத் பெயர் மாற்றம் விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை குருவாக ஏற்றார். இறைபக்தி ஞான மார்க்கம் முழுவதும் அறிந்தார். கருணா உபதேசம் பெற்று முதன்மை சீடரானார். சீடர்கள் அனைவருமே துறவரமே பூண்டார். நாடெங்கும் சென்று நல் உபதேசம் செய்தார். ஆங்கிலேய அடக்குமுறை கண்டு மனம் நொந்தார். நாடெங்கும் சென்று நல் உபதேசம் செய்தார். ஆங்கிலேய அடக்குமுறை கண்டு மனம் நொந்தார். பல நாடுகள் பயணித்து ஆன்மீகம் வளர்த்தார். நிலை மதிப்பில்லாத கருத்துக்களை விதைத்தார். வேதாந்த தத்துவ கருத்துக்களை விதைத்தார். நிலை மதிப்பில்லாத கருத்துக்களை விதைத்தார். வேதாந்த தத்துவ கருத்துக்களை விதைத்தார். 1893 அமெரிக்க சிகாகோ நகருக்கு சென்றார். 1893 அமெரிக்க சிகாகோ நகருக்கு சென்றார். உலக சமய மாநாட்டில் பிரசங்கம் செய்தார். சொற்பொழிவை கேட்ட சிலர் சீடர்கள் ஆனார். உலக சமய மாநாட்டில் பிரசங்கம் செய்தார். சொற்பொழிவை கேட்ட சிலர் சீடர்கள் ஆனார். உலகளாவ ராமகிருஷ்ண திருமடம் அமைத்தார். கன்னியாகுமரி சென்று சில காலம் இருந்தார். கடல் நடுவே பாறை மேல் தியானத்தில் அமர்ந்தார். கன்னியாகுமரி சென்று சில காலம் இருந்தார். கடல் நடுவே பாறை மேல் தியானத்தில் அமர்ந்தார். கல்கத்தா திருமடம் கடைசியில் அமைத்தார். அயராது மக்களில் மேம்பாட்டுக்கு உழைத்தார். 1902 ஆண்டில் ஜூலை மாதம் 4ஆம் நாள் பரமபதம் அடைந்தார். சரணம் சரணம் நரேந்திரநாத் தத்தாவுக்கு சரணம். சரணம் சரணம் குருநாதர் திருப்பாதம் சரணம். சரணம் சரணம்